Hey all, this is Jyoti Tarot. Welcome to my channel. இன்னைக்கு என்ன டாபிக் அப்படின்னா, நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன்ல இருக்கீங்க அப்படின்னா உங்க பர்சன் வந்து மூவ் ஆன் ஆயிட்டாங்களா, இல்ல ஸ்டில் உங்க ஃபீலிங்ஸ் அவங்க கேரி பண்றாங்களா, உங்களை பத்தின ஒரு தாட்ஸ் இருக்கா, லவ் இருக்கா அவங்க மேல, ஸ்டில் உங்களுக்காக வெயிட் பண்றாங்களா அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. பர்சனல் ரீடிங்ஸ் வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா கம்யூனிட்டி போஸ்ட் என்னோட நம்பர் வந்து நான் டெய்லி போஸ்ட் பண்ணிட்டே இருப்பேன், செக் பண்ணி பாருங்க. அதே மாதிரி நம்ம டிஸ்கிரிப்ஷன்லயும் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து கிளியரா இருக்கும், நீங்க வாட்ஸ்அப் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் எங்க இருக்கு அப்படின்னு தெரியல அப்படின்னா நான் ஒன்ஸ் என்னோட நம்பர் வந்து வாட்ஸ்அப் நம்பர் வந்து சொல்றேன், கிளியரா நோட் பண்ணிக்கோங்க. 8939767271 இதுதான் என்னோட வாட்ஸ்அப் நம்பர். ஸோ நீங்க என்ன ரீடிங்ஸ், பர்சனல் ரீடிங்ஸ் வேணும்னாலுமே என்ன ரீச் அவுட் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே, இப்ப ரீடிங்ஸ்குள்ள போயிடலாமா? ஓகே ஓகே நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன்ல இருக்கிறவங்களுக்கு ஸ்டில் அந்த பர்சன் வந்து ஃபீலிங்ஸோட இருக்காங்களா, இல்ல மூவ் அவுட் ஆயிட்டாங்களா, இல்ல மூவ் ஆன் ஆயிட்டாங்களா அந்த பர்சனை விட்டு அப்படிங்கிற மாதிரி ரீடிங்ஸ் கேட்கிறேன். யூனிவர்ஸ் உங்களோட ஹெல்ப் வந்து இந்த ஹோல் வீடியோக்கும் இருக்கட்டும். நீங்க எனக்கு டிவைன் மூலியமா இதுக்கான பதில வந்து சொல்வீங்கன்னு நம்புறேன். என்னோட வீடியோ பாக்குற எல்லாருக்கும் உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கணும்னு நம்புறேன். ஓகேங்களா? ஓகே 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 ஸ்டில் ஃபீலிங்ஸ் கேரி பண்றாங்களா? ஓகே, ஸ்டில் ஃபீலிங்ஸ் கேரி பண்றாங்களா? ஓகே, ஒன் செகண்ட். ஸ்டில் ஃபீலிங்ஸ் கேரி பண்றாங்களா? ஸ்டில் ஃபீலிங்ஸ் கேரி பண்றாங்களா? ஸ்டில் ஃபீலிங்ஸ் இருக்கா? ஸ்டில் ஃபீலிங்ஸ் இருக்கா? ஓகே, பஞ்ச் ஆஃப் கார்ட்ஸ் வந்து இருக்குது, நான் அதை எடுக்கல, நம்ம திரும்ப எடுக்கலாம் ஃபர்ஸ்ட்ல இருந்து. ஸ்டில் ஃபீலிங்ஸ் இருக்கா? ஓகே, தனித்தனி கார்ட்ஸ் வந்தாதான் நமக்கு ஈஸியா இருக்கும் சொல்றதுக்கு. ஓகே, பஞ்ச் ஆஃப் கார்ட்ஸ் வந்தா மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிருந்தது. ஓகே ஓகே ஸ்டில் ஃபீலிங்ஸோட இருக்காங்களா? ஸ்டில் ஃபீலிங்ஸ் இருக்கா, இல்ல மூவ் ஆன் ஆயிட்டாங்களா? ஓகே, ஸ்டில் ஃபீலிங்ஸ் இருக்கா? யூனிவர்ஸ், ஸ்பிரிட் ஏஞ்சல்ஸ் உங்களோட கைடன்ஸ் கொடுங்க. ஸ்டில் அந்த ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கா? ஸ்டில் அந்த ஒரு ஃபீலிங்ஸ். ஓகே, கார்ட்ஸ் வந்துட்டு பயங்கரமா வந்துருக்கு. நான் இந்த 2 கார்ட் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே ஓகே கார்ட்ஸ் வந்தாச்சு. இப்போ நம்ம ரீடிங்ஸ் பார்க்கலாம். ஓகே, இதான் கார்ட்ஸ். ஸோ கார்ட்ஸ் தெரியல அப்படின்னா கவலைப்பட வேண்டாம், நான் ஒவ்வொரு கார்ட்ஸையும் கேமரா கிட்ட காமிச்சு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். என்னோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா நீங்களும் இந்த டிவைன் சேனல்ல ஒரு பார்ட் ஆயிக்கோங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். ஓகே ஓகே இப்போ இது ஃபர்ஸ்ட் கார்ட், இதை நம்ம பாட்டம் ஆஃப் த டெக்கா சூஸ் பண்ணியிருக்கோம். கிங் ஆஃப் பென்டகிள்ஸ். ஓகே, கிங் ஆஃப் பென்டகிள்ஸ் அப்படின்னு சொல்லும் போது இது வந்து ஒரு மேல் எனர்ஜி. ஓகேங்களா? ஸோ இதை வந்து ஃபீமேல் பார்த்துட்டு இருக்கீங்க உங்க பர்சனுக்காக அப்படின்னா உங்களுக்கு இந்த ரீடிங் வந்து ஒரு ஸ்பெசிபிக் மெசேஜஸா இருக்கும்னு நான் நம்புறேன். ஆக்சுவலா நம்மளோட ரீடிங்ஸ் வந்து நோ ஜெண்டர் பேஸ்ட். மேலா இருந்தீங்கன்னா ஃபீமேல் ஸ்விட்ச் பண்ணி பாருங்க, ஃபீமேலா இருந்தீங்கன்னா மேலுக்கு ஸ்விட்ச் பண்ணி பார்த்துக்கலாம். ஆனா இது பர்டிகுலரா ஒரு மெயில குறிக்குது. ஓகேங்களா? கிங் ஆஃப் பென்டிகிள்ஸ் அப்படிங்கிறது. ஓகே, எப்படி சொல்றாங்க அப்படின்னா உங்க பர்சன் உங்களை விட்டுட்டு போனதுக்கு அப்புறமேட்டு, அதாவது உங்களுக்குள்ள ஒரு பிரேக்கப், ஒரு பிரிவு ஆனதுக்கு அப்புறம் அவங்களோட லைஃப்ல வந்து அவங்க நல்லாவே செட்டில் ஆயிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஒரு வெல்த்தியான ஒரு பர்சனா இருக்காங்க, அவங்களுக்குன்னு ஒரு பர்சனலா பிசினஸ் அந்த மாதிரி வச்சிருக்கக்கூடிய பர்சனா இருப்பாங்க. அவங்க யாருக்கும் கீழேயும் வேலை பாக்குறத வந்து விரும்பக்கூடிய பர்சனா இருக்கவே மாட்டாங்க. அவங்களுக்குன்னு ஒரு பிசினஸ், அவங்கதான் அந்த லீடர்ஷிப்பை வந்து ஓன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. ஸோ அவங்க ரொம்ப வந்து என்ன சொல்றது, உங்களுக்கு வந்து ரொம்ப செக்யூர்டான ஒரு பர்சனை வந்து ஃபீல் பண்ணிருப்பீங்க. அவங்க உங்க லைஃப்ல இருக்கும்போது அவங்க கூட நீங்க டிராவல் பண்ண அந்த மொமெண்ட்ஸ் வந்துட்டு
ரொம்ப பாதுகாப்பா உணர்ந்திருப்பீங்க. ரொம்ப ரொம்ப நல்ல பர்சன் அப்படிங்கிற மாதிரி தெரியுது பாட்டம் ஆஃப் த டெக்ல. ஏன்னா டிசிப்ளின் அப்படின்னு வந்திருக்கு. நான் க்ளோஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. டிசிப்ளின் அப்படின்னு வந்திருக்கு. அதே மாதிரி எந்த ஒரு செல்வங்களுக்கும் குறைவில்லாத ஒரு பர்சன். ஐ திங்க் உங்களோட இந்த பர்சன் கொஞ்சம் ரிச்சா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்கு. என்ன சொல்றது, ஒரு ஒரு பயங்கர ஒரு ஒரு காஸ்ட்லியஸான லைஃப், அதாவது லக்ஸரியஸான ஒரு லைஃப் வந்து லீட் பண்றாங்க இந்த பர்சன். மேபி உங்களை பாக்குறதுக்கு முன்னாடியும் அவங்க அப்படியே இருந்திருக்கலாம். நீங்க பார்த்ததுக்கு அப்புறமும் அவங்க வந்து அந்த ஒரு ரிச்சா இருந்திருக்கலாம். இப்போ வந்து அவங்க லைஃப்ல இன்னும் ரிச்சா இருக்காங்க. அதாவது இதனாலே கூட உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வந்து வந்திருக்கலாம். அதாவது அந்த ஒரு ஸ்டேட்டஸ் ப்ராப்ளம் வந்து வந்திருக்கலாம். அவங்கள கம்பேர் பண்ணும்போது நீங்க கொஞ்சம் டவுனா இருந்திருக்கலாம். மணி வைஸ் நான் சொல்றேன். சோ இதனால கூட இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கலாம். ஒரு 2 மெசேஜஸா நான் சொல்றேன். மேபி நீங்க பார்த்ததை விட அந்த பர்சன் இப்போ இன்னுமே லைஃப்ல வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வந்திருப்பாங்க ஒண்ணு. 2வது விஷயம், இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்டேட்டஸ்னால பாதிச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு மெசேஜஸ் தெரியுது. ஓகே, பார்க்கலாம். ஸ்டில் அவங்க உங்களே நினைச்சிட்டு இருக்காங்களா இல்ல மூவ் ஆயிட்டாங்களா? யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு என்ன மாதிரி மெசேஜஸ் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். நீங்களும் என் கூட ஆர்வத்தோட வெயிட் பண்ணி பாருங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏதாவது ஒரு மெசேஜஸ் வந்து உங்களுக்குன்னு சொல்லிட்டு யூனிவர்ஸ் வந்து கண்டிப்பா வச்சிருப்பாங்க. இது வந்து ஜென்ரல் அண்ட் காமன் ப்ரிடிக்ஷன் மட்டும்தான். ஓகேங்களா? உங்களுக்கு எது பொருந்துதோ அதை எடுத்துக்கோங்க. பொருந்தாததை மற்றவர்களுக்கு அப்படின்னு சொல்லி விட்டுட்டு பொருந்துனதை மட்டும் நீங்க எடுத்துட்டு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை வந்து யூனிவர்ஸ் கிட்ட இருந்து வாங்கிக்கோங்க. எதுவுமே நமக்கு பொருந்தலையா அப்படின்னு ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா கடைசியா ஒரு வேர்ட் வந்து உங்களுக்குன்ற மாதிரி இருந்திருக்கலாம். ஸோ நீங்க அதை ஸ்கிப் பண்ணிட்டு போனனால நீங்க அந்த ஒரு நல்ல மெசேஜஸ் வந்து இழந்துருவீங்க. அதுக்காக மட்டும்தான் நான் சொல்றேன். டிவைன் சேனலை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மெசேஜஸ்மே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அமைதியா பீஸ்ஃபுல்லா ஒரு பாசிட்டிவ் வைபோட இந்த வீடியோ வந்து பாருங்க. உங்க பர்சனை நினைச்சுக்கிட்டே பாருங்க. அது இன்னுமே உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் பவருக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா? அடுத்த கார்டு வந்துட்டு கப்ஸ் எனர்ஜி வந்து வந்திருக்குது. ஸோ கப்ஸ் எனர்ஜி அப்படின்னு பாக்குறப்போ என்ன சொல்றது, ஒரு ஒரு சந்தோஷம் இல்லாம இருக்காங்க. உங்க பர்சன் வந்துட்டு நீங்க இல்லாம அவங்க வந்து ஹாப்பியா இருக்காங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஒரு சந்தோஷம் இல்லாம இருக்கிறாங்க. லேக் ஆஃப் எனர்ஜி, அதாவது வெளியில ரொம்ப சந்தோஷமா இருக்க மாதிரி காமிச்சுக்கிறாங்க மத்தவங்க முன்னாடி. பட் உள்ள அவங்க இன்னுமே அந்த பெயினை வந்து உணர்ந்துட்டு தான் இருக்காங்க. நீங்க இல்லாத ஒரு பெயின் தெரியுதா? லேக் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு வந்திருக்குது. டிஸ்சாட்டிஸ்பாக்சன் நான் சொன்னேன் இல்லைங்களா? வெளியில வந்து நல்லா இருக்கிற மாதிரி காமிச்சுக்கிட்டு வெல்தியரா ஒரு ஒரு லக்ஸுரியஸான லைஃப் வந்து லீட் பண்ணிட்டு உள்ள வந்துட்டு ஒவ்வொரு நிமிஷமுமே அந்த மிஸ்ஸிங் அந்த ஃபீல் வந்து அவங்களுக்கு இருக்கு. ஸோ அந்த ரிலேஷன்ஷிப், அதாவது இந்த நோ கான்டாக்ட் ரிலேஷன்ஷிப்ல வந்து எனக்கு வந்து மிஸ்ஸிங் எனர்ஜி தான் ரொம்ப மேஜரான எனர்ஜி. நம்ம நோ கான்டாக்ட் ரிலேஷன்ஷிப் ரீடிங் எடுக்கிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது வந்து இதுல வந்து மிஸ்ஸிங் எனர்ஜி இருக்கு. அந்த பர்டிகுலர் கார்ட்ஸ்ல, இந்த பர்டிகுலர் ரீடிங்ல, இந்த பர்டிகுலர் எனர்ஜில வந்து மிஸ்ஸிங் எனர்ஜி இருக்கான்னு பார்ப்போம். ஸோ இதுல வந்து எனக்கு அந்த மிஸ்ஸிங் எனர்ஜி வந்து தெரியுது. ஒரு மாதிரி அதிருப்தியான ஒரு வாழ்க்கையை தான் அவங்க மேற்கொள்றாங்க உங்க பர்சன். அவங்க வந்து இன்னர் ஹாப்பினஸ் வந்து அவங்களுக்கு இல்ல. வெறும் மெட்டீரியலிசம், அதாவது ஒரு எல்லாமே காசு, பணம், பேரு, புகழ், செல்வாக்குன்னு அவங்களுக்கு உங்களை விட்டு போனோன்னு எல்லாமே கிடைச்சிருக்கும். ஆனா ஒன்னே ஒண்ணு, சந்தோஷம் மட்டும் அவங்க லைஃப்ல இருக்காது. ட்ரூ லவ் மட்டும் அவங்க லைஃப்ல இழந்திருப்பாங்க. ஓகேங்களா? சோ அது ஷியரா நான் சொல்றேன். ஏன்னா எனக்கு இப்போ நல்லா தெரியுது, உங்களை வந்து ஒரு பணம் காசுக்காக அவங்க வந்து உங்களை விலக்கி வச்சிருக்காங்க. ஸ்டேட்டஸ் பார்த்துட்டு அவங்க வீட்டுல வந்து அக்செப்ட் பண்ணல, இல்ல உங்க பர்சன் அக்செப்ட் பண்ணல, ஒரு மேரேஜ் வரைக்கும் வந்துட்டு நின்றுச்சு இந்த ஸ்டேட்டஸ்னால அப்படின்னா ஷியரா சொல்றேன், அவங்க உங்களை ஸ்டில் மிஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. கண்டிப்பா அவங்க ஹாப்பியா இல்லை. அவங்களுக்கு வந்து பணம் காசு எல்லாமே இருக்கு. பட் நீங்க இல்லாத அந்த லைஃப் வந்து அவங்களுக்கு கண்டிப்பா ஹாப்பினஸ் இல்ல. ஹாப்பினஸையும் தரல, ஹாப்பினஸையும் தராது. ஓகேங்களா? எனக்கே ரொம்ப ஆர்வமா இருக்கு இந்த ரீல்ஸ் பார்க்கலாம் அடுத்தடுத்து என்ன இருக்குன்னு. ஓகே ஓகே ஸ்வார்ட்ஸ் எனர்ஜி. ஓகே ஸ்வார்ட்ஸ் எனர்ஜி பார்க்கும்போது ஓகே நான் சொன்னேன் இல்லைங்களா, நீங்க பார்த்த பர்சன் இல்ல அந்த பர்சன் இப்ப வந்து பயங்கரமா டிரான்சிஷன் ஆயிட்டாங்க. பணம் காசு வகையிலயும் சரி, மனதளவுலயும் சரி நிறைய மெச்சூர்ட் ஆயிருப்பாங்க. உங்ககிட்ட அவங்க சண்டை போட்ட மாதிரி
இப்போ வந்து அவங்க வந்து இருக்கல. அவங்க வந்து முதல்ல ஒரு 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 மெச்சூரிட்டி இல்லாம அவங்க உங்ககிட்ட என்ன செஞ்சிருப்பாங்க, ஒரு சண்டை, சச்சரவு ஏதாவது வந்து ஒண்ணு போட்டிருப்பாங்க. ஆனா இப்போ வந்து அவங்க பயங்கர மெச்சூர்டா இருந்து இந்த விஷயத்த திங்க் பண்ணி பாக்குறப்போ, ஒரு பணத்துக்காகவா நம்ம ஒதுக்கி வச்சோம் அப்படின்னு அவங்க ஃபீல் பண்றாங்க. அதாவது தாட்ஸ் வைஸ்மே மெச்சூர்டா இருக்கிறாங்க, பர்சன் வைஸ்மே மெச்சூர்டா இருக்கிறாங்க. ஓகேங்களா? மேபி ஸ்கூல் காலேஜ் லவ்வா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. சோ அதனால ரொம்ப வருஷம் பார்க்காத எனர்ஜியுமே எனக்கு இங்க தெரியுது. அதனால அவங்க பர்சனலாவே நிறைய மாறி இருப்பாங்க. நீங்க பார்த்த அந்த ஒரு குட்டி பையனா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. இப்ப கொஞ்சம் வளர்ந்திருப்பாங்க, மேன்லியா இருப்பாங்க. அதாவது நீங்களே உங்களுக்கே அடையாளம் தெரியாத அளவுக்கு அவங்க வந்து பர்சனலா டிரான்சிஷன் ஆயிருக்காங்க. மணி வைஸ், கேரக்டர் வைஸ் எல்லாமே மாறி இருக்காங்க. சோ கண்டிப்பா அவங்களுக்கும் புரியும். கண்டிப்பா உங்கள ஸ்டில் மிஸ் பண்றாங்க. அவங்களுக்குமே தெரியுது நம்ம வந்து தப்பு பண்ணிட்டோம். அப்ப ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல வந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்க, உங்கள ஒரு பணம் காசுக்காக வந்து வேண்டான்னு சொல்லியிருக்கலாம். இல்ல அவங்களே சொல்லியிருக்க மாட்டாங்க. அவங்க வீட்ல அத அக்செப்ட் பண்ணாம இருந்திருக்கலாம். ஆனா இப்போ ஏஜ் ஆக ஆக அவங்களுக்கு ஒரு மெச்சூரிட்டி வந்து கண்டிப்பா வரதான் செய்யுது. சேஞ்ச் ஆயிருக்காங்க. ரெசிஸ்டன்ஸ் டு சேஞ்ச் அப்படின்னு இருக்கு. கண்டிப்பா சேஞ்ச் ஆயிருக்காங்க. அன்பினிஷ்டு பிசினஸ் நான் சொன்னேன் இல்லைங்களா? ஏதோ ஒண்ணு அவங்க கேரி பண்றாங்க. உங்ககிட்ட ஏதோ ஒரு அன்பினிஷ்டு பிசினஸ் வந்து அவங்களுக்கு இருக்கு. ஐ திங்க் உங்க காதல் வந்து இன்னும் முழுமை அடையவே இல்ல. பாதியிலே நிக்குது. தொங்குற கத்தி மாதிரி பாதியிலே நிக்குது உங்க காதல். அதான் தெரியுது. அன்பினிஷ்டு பிசினஸ். அவங்க மனசுல ஸ்டில் அந்த ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கு. எமோஷனல் பேகேஜ், அதாவது உங்களை பத்தின தாட்ஸ ஸ்டில் அவங்க கண்டிப்பா கேரி பண்றாங்க. இந்த 3 கார்ட்ஸ்லயுமே எனக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம், அவங்க மூவ் ஆன் ஆகல. ஸ்டில் உங்களை நினைச்சிட்டுதான் இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு ஒரு கிரேட் எவிடன்ஸ் இந்த கார்டு. பர்சனலா அவங்க மாறிட்டாங்க. நீங்க பார்த்த ஆள் கடந்த இன்னசென்ஸ் அவங்க கிட்ட இருந்து போயிடுச்சு. பட் அஸ் அ பர்சனா அவங்க இப்போ வந்து வாட் எவர் மேபி இப்போ அப்பவே ரொம்ப ரிச்சா இருந்திருக்காங்க. ஸோ இப்போ இன்னமும் ரிச்சா இருப்பாங்க. இன்னமும் பணம் வந்திருக்கும். இன்னமும் எல்லாமே வந்திருக்கும். பட் அந்த லவ், உங்களுக்காக கொடுத்த அந்த லவ், அதை இன்னும் மாறவே இல்லை. ஸ்டில் அந்த ஹார்ட் வந்து உங்களை நினைக்குது அப்படின்னு எனக்கு தோணுது. ஐ திங்க் இது ஒரு நல்ல ரீடிங் தான். ரொம்பவே பாசிட்டிவா இருக்கு. ஐம் ஹாப்பி. ஓகே. மூன் கார்டு வந்து ரிவர்ஸ்ல வந்திருக்கு. ஓகே. ரிலீஸ் ஆஃப் ஃபியர். அதான் சொல்றேனே, கொஞ்சம் கொஞ்சமா அந்த பயத்துல இருந்து வெளியில வராங்க. முதல்ல வந்து வீட்டுல என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே கேக்குறாங்க. அதாவது ஒரு பணம் காசுக்காக இந்த பொண்ணை வேண்டான்னு சொல்லிட்டாங்க இல்லைங்களா? அப்போ மேபி அப்படியே ஒரு சுச்சுவேஷன்ல இந்த லவ் வந்து கடந்து வந்திருக்கும். வேண்டான்னு சொல்லிட்டாங்க. சோ இப்போ உங்களுக்கு தெரியுது, வேண்டான்னு சொன்னா என்ன, நம்ம லவ்வுக்காக நம்ம ஒரு முடிவு எடுப்போம்னு சொல்லி அவங்க திங்க் பண்ணிருப்பாங்க. வீடோட இன்ஃப்ளூயன்ஸ கேட்டுதான் நீங்க வேண்டான்னு சொல்லி அவங்க வந்து முடிவு எடுத்திருப்பாங்க. அந்த வேண்டான்னு சொல்லி முடிவு எடுத்ததுக்கு பணம் தான் மேஜரான விஷயமா இருக்கும். ஏன்னா நிறைய லக்ஸுரி, காஸ்ட்லி, என்ன சொல்றது, வெல்த்தின்னு வருது இல்லைங்களா? சோ அதனால பணம் தான் ஒரு மேஜர் விஷயமா இருந்திருக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்ல. ஆனா இப்போ அவங்களுக்கு அதை நினைச்சு பாக்குறப்போ இந்த பயம் எதுவுமே இல்ல. அவங்க எமோஷன்ஸ் வந்து அவங்கள ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது ஆக்சுவலா. ஒரு பணத்துக்காகவா இப்படி அப்படிங்கிறது, அந்த எமோஷன்ஸ், அந்த லவ் எமோஷன்ஸ் வந்து கண்டிப்பா அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுது. உள்ளுக்குள்ள அவங்க கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. இவ்வளவு நாள் தெளிவா இருந்தவங்க இப்போ அவங்க ஸ்லைட்டா விழுகுறாங்க, கன்ஃபியூஷன்ல விழுகுறாங்க. சோ உங்களை பத்தி தப்பா புரிஞ்சுக்கிட்டோமோ, இன்டர்ப்ஷன், அதாவது உங்களை பத்தி தப்பா நினைச்சிட்டோமோ, ஒரு பணமா இல்ல ஒரு கேரக்டரை நம்ம பார்க்கலையோ, அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு, நல்ல பையன், பட் நம்ம அந்த கேரக்டரை பார்க்காம இந்த ஒரு விஷயத்துக்காக இந்த பர்சனை வந்து நம்ம என்ன செஞ்சுட்டோம், வெறுத்துட்டோமோ, வேண்டான்னு சொல்லிட்டோமோ, நோ சொல்லிட்டோமோன்னு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. சோ அந்த டார்க்னஸ், அந்த இன்செக்யூரிட்டி வந்து என்ன செய்யறாங்க, ஸ்லோவா ரிலீஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ரியலைஸ்மே பண்றாங்க. தேர் இஸ் a huge difference between ரிலீஸ் அண்ட் ரியலைஸ். ரிலீஸ் இன் த சென்ஸ் அந்த பயம், அந்த கஷ்டம், அந்த ஒரு தாட்ஸ், நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாமே ரிலீஸ் பண்றாங்க. ரியலைஸ் இன் த சென்ஸ் அந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி, அந்த ஒரு லவ், அவங்களுக்கு நீங்களும் அவங்க ஷேர் பண்ணிட்ட அந்த விஷயங்கள், அந்த ஒரு இன்செக்யூரிட்டில இருந்து செக்யூரிட்டிக்கு அவங்க வந்து டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னு சொல்றேன். ஐ திங்க் ஸ்டில் அவங்க வந்து உங்களை விட்டு மூவ் அவுட் ஆகல. இது எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, மேபி அவங்க லைஃப்ல வந்து பொண்ணுங்களே கடந்து வந்திருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. மேபி கடந்து வந்திருக்கலாம்.
ஆனா நீங்க அந்த ஒரு கொடுத்த அந்த விஷயம் வந்து ஸ்டில் அவங்க மனசுல வந்து அது இருக்கு அப்படிங்கிற மாதிரிதான் எனக்கு தெரியுது. சம்திங் யூ ஆர் ஸ்பெஷல் டு யுவர் பர்சன் ஸ்டில். என்ன எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, த ட்ரூ லவ் வந்து இட் டிரான்சென்ட் த டைம் இல்லைங்களா? ட்ரூ லவ் இருந்தது அப்படின்னா ஒரு 30-40 எத்தனை வருஷம் ஆனாலும் இட் வில் கம் அப்படிங்கிற மாதிரிதான் பொதுவாவே நம்ம நம்புவோம். யூனிவர்ஸ்மே நமக்கு அதை தான் சொல்றாங்க. தெரியல, எனக்கு ட்ரூ லவ் பத்தி தெரியல, எவ்வளவு தூரம் அதோட சக்சஸ் ரேட் இருக்குன்னு தெரியல. பட் ஸ்டில் ஐ பிலீவ் இன் ட்ரூ லவ். அந்த ட்ரூ லவ் இருந்தது அப்படின்னா கண்டிப்பா வந்து அந்த பர்சன் வந்து உங்களை தேடி நிச்சயமா வருவாங்க. ஐ திங்க் இந்த கார்ட்ஸ், இந்த எனர்ஜி, இந்த ரிலேஷன்ஷிப், இந்த நோ கான்டாக்ட் அப்படிங்கும் போது ஸ்டில் தே ஹாவ் ஃபீலிங்ஸ் ஃபார் யூ. ஸ்டில் அவங்க வந்து உங்களுக்கான ஒரு விஷயத்த வந்து அவங்க கேரி பண்றாங்க. அவங்க மனசுல நீங்க இருக்கீங்க. ஓகேங்களா? அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. இந்த காலகட்டத்துல ட்ரூ லவ் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு எனக்கு தெரியல, பாசிபிள்னு தெரியல. நான் தான் தெரியலன்னு சொல்றேன். எந்த அளவுக்கு பாசிபிள்னு தெரியல. பட் எனக்கு தெரிஞ்சு எங்கேயோ ஒரு இடத்துல சம்திங் அந்த ட்ரூ லவ்வுக்குன்னு ஒரு வேல்யூ வந்து இருக்கு. கண்டிப்பா வந்து ஒண்ணு சேருவீங்க. ஐ பிளஸ் யூ டு நடக்கணும் அது. ஐ பிளஸ் யூ. யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு பிளஸிங்ஸ் கொடுக்கணும். கண்டிப்பா ட்ரூ லவ் கண்டிப்பா சேரணும் அப்படிங்கறத சொல்லு. ஓகேங்களா? அந்த எம்பரர் அப்படின்னு வந்திருக்கு. ஓகே, இதுவுமே ஒரு மேல் எனர்ஜி தான். ஓகே, பார்க்கலாம். நான் அடிக்கடி சொன்னேன் இல்லைங்களா, அவங்க எந்த மாதிரி ஒரு பர்சன், லீடர்ஷிப்பை விரும்புவாங்க, யாருக்கும் கீழே வேலை பார்க்கறது பிடிக்காது. அதே மாதிரி ஹி ஹாஸ் சோ மச் ரெஸ்பெக்ட் ஃபார் யூ. நான் ஏன் ஹீன் யூஸ் பண்றேன் அப்படின்னா, இது ஒரு மேல் எனர்ஜி வந்து அடிக்கடி வருது. இது வந்து ஸ்பெசிபிக் மெசேஜஸ், கேர்ள்ஸ், அதாவது ஒரு ஃபீமேல் எனர்ஜிக்கு வந்து ஸ்பெசிபிக்கா இந்த மெசேஜஸ் வந்து போகுது. ஸோ ரெஸ்பெக்ட் அப்படின்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் வச்சிருக்காங்க. ஸோ உங்களோட ரிலேஷன்ஷிப்ல வந்து கண்டிப்பா அவங்க இன்னுமே அந்த ஸ்டெபிலிட்டியை கேரி பண்றாங்க. என்னதான் அவங்க வீடு சைடு வந்து நோன்னு சொன்னாலும் ஸ்டில் அவங்க உங்களுக்காக அந்த ஒரு லவ்வை வந்து கேரி பண்றாங்க. அவங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர், ஒரு ரூல்ஸ் அண்ட் பவர் இந்த சொசைட்டில அவங்க கெயின் பண்ணி வச்சிருக்காங்க. ஹி ஹாஸ் சோ மச் அத்தாரிட்டி. அவங்களுக்கு ஒரு நிறைய அத்தாரிட்டி வந்து இருக்கு. ஐ திங்க் அவங்க ஒரு பெரிய இடத்துல இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஹி இஸ் லைக் ஒரு பிசினஸ் மேன், அந்த மாதிரி ஒரு பெரிய இடத்துல இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அடிக்கடி எனக்கு அந்த ரிச் அப்படிங்கிற எனர்ஜி வந்து வந்துட்டு போகுது. ஐ திங்க் அவங்க ஷியரா ஒரு ரிச்சான பர்சனா இருப்பாங்க. இந்த சொசைட்டிலே ஒரு முக்கியமான பங்கு வகிக்கக்கூடிய ஒரு மனிதராக இருக்கலாம். நீங்க அவங்கள அப்பா ஸ்தானத்துல வச்சு பார்த்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. உங்க அப்பாக்கு அடுத்து உங்க பர்சனை வந்து நீங்க பார்த்திருப்பீங்க. நான் திரும்பியும் சொல்றேன், அவங்க கிட்ட ஒரு பாதுகாப்பை நீங்க உணர்ந்திருக்கலாம். ஐ திங்க் அவங்க வந்து உங்களை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அதாவது கண்ட்ரோல் இந்த சென்ஸ் வந்து டாமினன்ஸ் வேற, கண்ட்ரோல் வேற. டாமினன்ஸ் வந்து எது சொன்னாலும் ஒரு தவறான விஷயத்துக்கு கூட ஒரு டாமினன்ஸ் பண்றதுதான் அதாவது ஒரு தவறை வந்து பண்ண சொல்லி ஒரு இன்டியூஸ் பண்றதுதான் டாமினன்ஸ். கண்ட்ரோல் இந்த சென்ஸ் ஒரு பாசத்துல கண்ட்ரோல் பண்ணுவாங்க. நீ இதை இப்படி பண்ணு, அதை இப்படி பண்ணு. உங்களை வந்து ஒரு அன்பா கண்ட்ரோல் பண்ணிருப்பாங்க. நிறைய ரொம்ப நல்லவங்க. திருப்பி எனக்கு அந்த எனர்ஜி வருது. டிசிப்ளின் அப்படின்னா அவங்கதான். சோ எனக்கு வந்து அவங்க வந்து தப்பான ஒரு ஆள் மாதிரி தெரியல. ஷுவரா அந்த லவ் வந்து அவங்க கேரி பண்றாங்க, டவுட்டே கிடையாது. 5 கார்ட்ஸ் பார்த்துட்டோம், டவுட்டே இல்ல. ஸ்டில் வந்து நான் டவுட்லயே நான் ரீடிங்ஸ் நான் சொல்லல, ஷுவரா சொல்றேன். இந்த லவ் வந்து எவ்வளோ வருஷங்கள் கடந்தாலும், எவ்வளோ காலங்கள் கடந்தாலும் இந்த காதல் வந்து மாறாது. அந்த ஒரு ஃபோக்கஸ் உங்க மேல அவங்களுக்கு இருக்கு. பிராக்டிக்கலாவுமே அவங்க திங்க் பண்றாங்க, இது ஒர்க் ஆகுமா ஆகாதா அப்படின்ற கன்ஃபியூஷன் அவங்களுக்கு இருக்கு. நான் இல்லைன்னு சொல்லல. ஐ திங்க் 90% வந்து அவங்க இந்த ரிலேஷன்ஷிப்ல ஸ்டேபிளா இருந்தாங்க அப்படின்னா 10% கண்டிப்பா கன்ஃபியூஷனோட தான் இருக்காங்க. இது செட் ஆகுமா ஆகாதா இல்லையா அப்படிங்கிறது இருக்கு. பட் 90% வந்து அவங்க வந்து டெஃபினட்டா அந்த லவ்ல வந்து இருக்கதான் செய்யறாங்க. ஸ்டில் உங்களோட மெமரிஸ் வந்து அவங்க கேரி பண்ணதான் செய்யறாங்க. ஆனா வந்து காதல், அந்த காலம் வந்து ஓடிக்கிட்டே இருக்கலாம். பட் காதல் வந்து அது வந்து ஒரு ஓடாத விஷயம். அது எப்பவுமே இருந்துட்டே இருக்கும். காலம் எவ்வளவுதான் ஓடினாலும் 30, 40, 50 அது வந்து என்ன சொல்றது, இப்போ இருக்க ட்ரெண்ட்ல எல்லாம் அது இல்லவே இல்ல, மாறிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பட் ஐ ஸ்டில் பிலீவ் தட் காலம் வந்து ஓடிட்டே இருக்கலாம். அதாவது ஒரு 10 வருஷம், 20 வருஷம், 30 வருஷம். ட்ரூ லவ் வந்து வெயிட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோட விஷயம். ட்ரூவா இருக்கீங்க ஒருத்தவங்களுக்கு அப்படின்னா கண்டிப்பா வெயிட் பண்ணுங்க. கண்டிப்பா அவங்க வராங்க வரலன்றது அடுத்த விஷயம். அவங்க மேரிட் இல்லைங்கிறது அடுத்த விஷயம்.
பட் நீங்க ஒருத்தருக்கு ட்ரூவா இருக்கீங்க அப்படின்னா அவங்க வந்து என்னவா இருந்தாலும் என்ன பண்ணாலும், வெதர் உங்களுக்கு அவங்க லவ் கொடுத்தாங்க கொடுக்கல, அவங்க கிட்ட இருந்து கிடைக்குது கிடைக்கல அப்படிங்கறத விட்டுருங்க. மேரேஜே ஆயிருந்தாலும் கூட நீங்க வந்து அவங்களுக்கு ட்ரூவா ஒரு லவ் கேரி பண்றீங்க. நான் வந்து இங்க வந்து பிசிக்கல் லவ் பத்தி நான் பேசல, நான் மென்டல் லவ் பேசுறேன். ஆத்மார்த்தமான காதல் வந்து எனக்கு இந்த ரீடிங்ஸ்ல வந்து தெரியுது. இட்ஸ் நாட் அபவுட் பிசிக்கல் லவ். நான் வந்து மென்டல் லவ் பத்தி சொல்றேன். என்ன அவங்க எப்படி இருந்தாலும் சரி, ஒரு 60-70 வயசு இருந்தாலும் சரி, அந்த ட்ரூ லவ் வந்து இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு அழிவே கிடையாது. வெதர் நீங்க சேரீங்க சேரலங்கிறது வேற டிபார்ட்மெண்ட். பட் அந்த ட்ரூ லவ் வந்து என்னைக்குமே அது வந்து அழியவே அழியாது. காலம் மட்டும் ஓடிட்டே இருக்கும். பட் காதல் வந்து மாறவே மாறாது. நான் அதை பிலீவ் பண்றேன். இந்த ரீடிங்ஸ்ல சொல்லணும்னு நினைச்சேன். இது ரொம்ப ஆத்மார்த்தமான ஒரு எனர்ஜியா இருக்கு. ரொம்ப ட்ரூவான ஒருத்தவங்களோட எனர்ஜியா இருக்கு. ட்ரூவான ஒரு 2 சோல்ஸோட எனர்ஜி மாதிரி தெரியுது. இந்த காதல் நிச்சயமா ஒரு புனிதமான காதல். பியூர் லவ் வந்து எனக்கு இங்க தெரியுது. பியூர் எனர்ஜி வந்து எனக்கு தெரியுது. ஓகே, லாஸ்ட் கார்டு பார்த்தலாமா? பேஜ் ஆஃப் பென்டக்கிள்ஸ். நானே எமோஷனல் ஆயிட்டேன் இந்த ரீடிங்ஸ் பார்க்கும்போது. ரியல்லி எனக்கு யாரு இந்த ரீடிங்ஸ் வந்து பாக்குறவங்க வந்து ரியலி பிளஸ்ட். நான் எந்த ரீடிங்ஸ்க்குமே இப்படி சொன்னது கிடையாது. பட் இந்த பர்டிகுலர் ரீடிங்ஸ் வந்து நீங்க கிளிக் பண்ணி பாக்குறீங்க அப்படின்னா யூ ஆர் பிளஸ்ட். ஏன்னா இந்த ரீடிங்ஸ் வந்து ஒரு ஆத்மார்த்தமான காதலை வந்து வெளிப்படுத்துது. ரொம்ப வருஷம் வெயிட் பண்றாங்க. அந்த பொண்ணும் அந்த பையனும் எனக்கு ஃபெமினைன் அண்ட் என்ன சொல்றது, மேல் எனர்ஜி வந்து ஈக்குவலா தான் தெரியுது. எனக்கு மேல் எனர்ஜி தான் இங்க ரொம்ப டாமினண்டா தெரியுது. பட் ஃபெமினைன் எனர்ஜியும் இருக்கு. பட் மேல் எனர்ஜி வந்து ரொம்ப டாமினண்டா இருக்கு. ஸோ ஷியரா இந்த பர்சன் வந்து வெயிட் பண்றாங்க, மூவ் ஆனே ஆகல. மேபி நிறைய பொண்ணுங்க வந்துட்டு போயிருக்கலாம், அதுல வந்து மாற்றம் கிடையாது. ஆனா அந்த லவ் வந்து உங்களுக்காக கேரி பண்ணிருக்காங்களா இல்லையான்னு பார்க்கும்போது கேரி பண்ணுவாங்க அப்படின்னு தான் தெரியுது. ஓகே, பேஜ் ஆஃப் பென்டக்கிள்ஸ், லேக் ஆஃப் கமிட்மெண்ட். ஓகேங்களா, ஆக்சுவலா ஒரு காலகட்டத்துல, அதாவது நீங்க பிரிஞ்சிருக்கக்கூடிய ரீசன் வந்து அவங்க வந்து உங்களுக்கு சரியான கமிட்மெண்ட் வந்து கொடுத்திருக்க மாட்டாங்க. தனக்குன்னு யோசிச்சிருப்பாங்க. வீட்டுல சொல்றதும் கேட்டிருப்பாங்க. ஒரு லேசினஸா இருந்திருப்பாங்க. நீங்க வந்து ஒரு எஃபர்ட் போடணும்னு நினைச்ச இடத்துல அவங்க எஃபர்ட் வந்து போட்டிருக்க மாட்டாங்க. சோ ஆனா இப்போ அவங்க கண்டிப்பா அந்த விஷயத்த நினைச்சு ஃபீல் பண்றாங்க. நம்ம அப்பவே அந்த பொண்ணை மிஸ் பண்ணிட்டோமே, அந்த பையனை மிஸ் பண்ணிட்டோமே, கண்டிப்பா அவங்களுக்கு அந்த ஃபீலிங்ஸ் வந்து இருக்கு. அவங்க ஃபெயிலியர்ல இருந்து கண்டிப்பா லேர்ன் பண்றாங்க. உங்களுக்கு அவங்க என்ன பேடா பண்ணியிருந்தாலும் ஆனா இப்போ வந்து அவங்க அதை உணர ஆரம்பிக்கிறாங்க. கண்டிப்பா இங்க வந்து ஒரு ட்ரூ லவ் வந்து எனக்கு தெரியுது. இந்த பர்சன் வந்து நோ கான்டாக்ட் ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க அப்படின்னா அந்த பர்சன் வந்து மூவ் ஆன் ஆயிட்டாங்களா இல்ல ஸ்டில் உங்க மேல ஃபீலிங்ஸ் கேரி பண்றாங்களா அப்படின்னு கேட்டா, வித்வுட் நோ டவுட், அன்டவுட்டட்லி இந்த பர்சன் வந்து உங்க மேல ஸ்டில் ஃபீலிங்ஸ் வந்து கேரி பண்றாங்க. உங்க மேல இருக்கிற லவ் வந்து அவங்களுக்கு அப்படியே தான் இருக்கு. நான் திருப்பி சொன்ன மாதிரி ட்ரூ லவ்வா இருந்ததுன்னா வெயிட் பண்றதுக்கும் ரெடியா இருக்கும். ட்ரூ லவ்வே அதுதான். எவ்வளவு வருஷம், எவ்வளவு நாள், எவ்வளவு மணி நேரம் அப்படின்னு எந்த ட்ரூ லவ்மே கேட்காது. ட்ரூ லவ்வா இருக்கு அப்படின்னா வெயிட் பண்ணும். எவ்வளவு வருஷம் ஆனாலும் வெயிட் பண்ணும். வெதர் நான் திருப்பி சொல்லிட்டேன், அவங்களுக்கு மேரேஜே ஆயிடுச்சு அப்படின்னாலும் நம்ம அவங்கள தப்பா நினைக்காம அந்த லவ்வை வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது, டிவோஷனலா நம்ம கேரி பண்ணோம் அப்படின்னா அதுதான் ட்ரூ லவ். ஏன்னா நம்ம லவ் பண்ணிட்டோம், ஓகேவா, அடுத்த பர்சன் லவ் பண்றாங்க, ஆப்போசிட்ல இருக்கிற பர்சன் வந்து அதை ரெசிப்ரோகேட் பண்றாங்க பண்ணல, அது வேற விஷயம். நம்ம லவ்ல இருக்கோமா, வி ஷுட் பி ட்ரூ டு த லவ். யார லவ் பண்றோமோ அவங்களுக்கும் நம்ம ட்ரூவா இருக்கணும். அதுதான் இந்த ரீடிங்ஸ்ல இருந்து நான் உங்களுக்கு சொல்றேன். எனக்கு இன்னைக்கு என்னமோ இது சொல்லணும்னு தோணுச்சு. என்கிட்டயே நிறைய பேர் கேட்டிருக்காங்க, எவ்வளவு நாள் நான் வெயிட் பண்ணணும், எத்தனை வருஷம் கழிச்சு அவங்க வருவாங்க, மேபி அவங்களுக்கு மேரேஜ் ஆயிருந்தா என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. நான் எப்பவுமே அவங்களுக்கு நான் ஆன்சர் சொல்ல மாட்டேன். பட் நான் இந்த வீடியோல சொல்றேன், அவங்களுக்கு மேரேஜே ஆயிருக்கு அப்படின்னாலுமே நம்ம வந்து லவ் வந்து ஒரு கட்டத்துல டிவோஷனா சேஞ்ச் ஆயிடும். ஓகேங்களா, வயசு ஆக ஆக லவ்வோட தன்மையும் மாற ஆரம்பிக்கும். ஒரு கட்டம் வரைக்கும் அது லவ்வா இருந்ததுன்னா ஒரு கட்டம் வரைக்கும் அது வந்து என்ன ஆயிடும், ஸ்பிரிச்சுவல் லவ் ஆயிடும். அதுக்கப்புறம் காலம் ஃபுல்லா நம்ம அந்த லவ்வை வந்து கேரி பண்றோம் அப்படின்னா அது வந்து டிவைனுக்கு சமம்.
ஸோ அவங்க வராங்க வரமாட்டாங்கன்றதை எதிர்பார்க்காதீங்க. உங்க லவ் ட்ரூவா இருக்கு அப்படின்னா கேரி பண்ணுங்க. அது வலியாகவே இருந்தாலும் அந்த வலியை எடுத்துக்கோங்க. ஏன்னா அதுதான் ஃபேட். ஓகேங்களா? வலிக்குதேன்னு சொல்லி நம்ம அன்பை இறக்கி வச்சிட முடியாது இல்லைங்களா? ஸோ கண்டிப்பா காதல் சுமையாவே இருந்தா கூட நம்ம அதை கேரி பண்ணணும். ஏன்னா ட்ரூ லவ் எப்பவுமே இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு மெசேஜஸ் சொல்லிட்டு நான் இந்த வீடியோவை இதோட எண்ட் பண்றேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. எப்பவுமே சொல்ற மாதிரி தான், ஆல்வேஸ் manifest a wonderful life ahead. Stay positive, be positive. அதுக்கு முன்னாடி பர்சனல் ரீடிங்ஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் 8939767271 வாட்ஸ்அப் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. நம்ம கேண்டில் ரீடிங், மட் ரீடிங், மக் ரீடிங், ஃப்ளார் ரீடிங்னு எல்லா ரீடிங்குமே பண்றோம். ஸ்மோக் எனர்ஜி எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். பர்சனலாகவும் பண்ணி கொடுக்குறோம். ரீச் அவுட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். பாய்.